சென்னை மடிப்பாக்கத்தில் விலங்குகள் நல வாரிய உறுப்பினரை போதை ஆசாமி மிரட்டிய ஆடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த விலங்குகள் நல வாரிய உறுப்பினர் வெண்ணிலா கடந்த 10 ஆண்டுகளாக தெருநாய்களுக்கு உணவளித்து வருகிறார். இந்நிலையில் தன்னை தாவேக நிர்வாகி என செல்போனில் அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் தெருநாய்களுக்கு உணவளிக்க வேண்டாம் என மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் அமைச்சர் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா பெயர்களை குறிப்பிட்டு பேசிய அந்த நபர் மதுபோதையில் அநாகரிகமாக பேசியுள்ளார். இதுகுறித்த ஆடியோ ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள வெண்ணிலா மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நாய் அவங்க எல்லாம் சோறு போடுவானா நாயெல்லாம் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் அறிவிப்பு போட்டிருக்காரா? நீங்க பண்ணுவீங்களா? நீங்க சாப்பாடு போடுறீங்க, அது எல்லாம் நல்லதுதான். சரி, நீங்க அது நாய்ங்க இங்க எல்லாரையும் கடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. கடிக்கிறாங்களா? சரி. நீங்க சாப்பிடுறது தொந்தரவா இருக்கு, நீங்க சாப்பாடு போடாதீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க கூட தான் சாப்பிடுறது எனக்கு தொந்தரவா இருக்கு. நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? விஜய கட்சி ஆனந்த் அண்ணன் கேரளால ஆனந்த் அண்ணன் பேசுவாரு, ஆதிவர்ஜுன் அண்ணன் பேசுவாரு, விஜய் அண்ணன் பேசுவாரு. இவங்க எல்லாம் நாயை கொன்று சொன்னாங்க. நீங்க பண்ணுவியா? இருங்க, நாய் அவங்க எல்லாம் சோறு போடுவானா நாயெல்லாம் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் அறிவிப்பு போட்டிருக்காரா? நீங்க பண்ணுவீங்களா? நீங்க முதலமைச்சர் விஜய் இன்று உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். சென்னை மாநில கல்லூரி அரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நிகழ்ச்சி முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் நலம் டிஎன் இணையதளத்தை துவங்கி வைத்தார். இதனையடுத்து 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 139 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்து நவீன உபகரணங்களின் பயன்பாட்டினையும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். மேலும் பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் பயனாளர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். இதனிடையே முதலமைச்சர் தலைமையிலான நிகழ்ச்சி வழக்கம் போல் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படாமல் வழக்கமான பழைய நடைமுறையை பின்பற்றியது குறிப்பிடத்தக்கது.